பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. வணக்கம், என்னோட பேர் மேனகா. நான் மண்வாசனை என்ற ஒரு நிறுவனத்தை கடந்த 14 வருஷமாக நடத்திட்டுருக்கேன். மண்வாசனை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இந்த பாரம்பரிய அரிசி சிறுதானியங்களை ரொம்பவும் முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் ஒரு தொழில் முனைவராக இருக்கேன். இதில் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, நாங்கள் பல தானியங்களை விவசாயிக்கிட்ட இருந்து எடுத்து சிறுதானியங்கள், பாரம்பரிய அரிசி, இந்த அரிசிகளெல்லாம் எடுத்து அதில் மதிப்பு கூட்டல் பண்ணிவிட்டு நாங்கள் இயற்கை அங்காடி கடைகளுக்கும் இங்கே சுற்றி இருக்கிற நிறைய நண்பர்களுக்கும், அது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளுக்கும் நாங்கள் சத்து மாவு மாதிரி விஷயங்களை நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். இதில் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 75 ப்ராடக்ட்ஸ் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஈரமாவும் பண்ணுறோம். ஈரமாவை பொறுத்த வரைக்கும் மாப்பிள்ளை சம்பா தோசை, கம்பு தோசை, நிறைய பேர் ரொம்பவும் ஆசைப்படுறது பார்த்திங்கன்னா அந்த தினசரி சாப்பிட்ற இட்லி தோசை மாவை ஆரோக்கியமாக சாப்பிடணும்னு நினைக்கிறோம். அதுக்காக நாங்கள் மாப்பிள்ளை சம்பா தோசையும் சிறுதானியங்கள் தோசையும், அது மட்டும் இல்லாமல் கம்பு தோசைகளும் பார்த்திங்கன்னா வெரைட்டியாக கொடுத்துட்ருக்கோம். மற்ற ப்ராடக்ட்டு நம்ம சொல்லணுன்னா, நம்மளுடைய ட்ரை பவுடர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, கருப்புளுந்து போட்டு நாங்கள் தோசை மிக்ஸும் நாங்கள் பண்ணுறோம். அது வெளிநாடுங்களுக்கெலாம் நாங்கள் பண்ணுறோம். இங்கே இருக்கிற இயற்கை அங்காடி கடைகளில் நாங்கள் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட இந்த 14 வருடங்கள் நாங்கள் நிறைய தென் மாவட்டங்களில் இருக்கிற நிறைய இயற்கை விவசாயிகளை நேரடியாக சந்தித்து ஒவ்வொரு அரிசிகளும் அவங்கள பார்த்திங்கன்னா ஒரு விவசாயியே 5 வகையான அரிசிகள் பண்ணுறாங்க. இன்னொரு விவசாயி 200 வகையான அரிசிகள் பாஸ்கர் ஐயா பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விவசாயிகள் நம்மளுடைய மரபு மாறாமல் இயற்கை விவசாயத்தில் பாரம்பரிய அரிசிகளை விளைவிச்சிட்ருக்காங்க, இன்னமும் விளைவிச்சிட்ருக்காங்க. இந்த அரிசிகளை நாங்கள் நிறைய அவேர்னஸ் கொடுக்குறோம். நிறைய நிகழ்ச்சிகளில் மண்வாசனை கிராமிய திருவிழா இந்த மாதிரிலாம் நடத்தி மக்களிடையே இந்த அரிசியை சாப்பிட்றதால நம்மளுக்கு என்ன பயன்கள் இருக்குது, நம்மளுடைய எதிர்கால குழந்தைகளுக்கெல்லாம் என்ன பயன் இருக்குது, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நாங்கள் அவேர்னஸ் ப்ரோக்ராம்லும் கொடுத்துட்ருக்கோம். ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட், இந்தியா வேர்ல்டு ரெக்கார்ட், அசிஸ்ட் வேர்ல்டு ரெக்கார்ட், அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு யூனியன் ரெக்கார்டுன்னு 214 டிஷ்ஷஸை 1 ஹவரில் சமைச்சு நான் நிறைய விஷயங்களை பண்ணிகிட்ருக்கேன். எங்களோடது ஒரு ஆண்டர்ப்ரெனர். எங்களுடைய உணவை பார்த்திங்கன்னா நியூ இன்னோவேட்டிவான விஷயங்களை கொடுக்கறது தான் எங்களோட முக்கிய நோக்கமாக. இப்போ மக்கள் டிவி மூலயமா நான் உங்களுக்கு சந்திக்க போகிறது என்னென்னா, நம்ம இப்போ ஸ்கூல்ஸ் ஆரம்பித்தாச்சு, வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க, தினைக்கும் ஒரு காமனாக எல்லோரும் இட்லி, தோசை, வடை இந்த மாதிரி சாப்பிட்றது இல்லாமல் நம்மளுடைய பாரம்பரிய ரகங்களையும் சிறுதானியங்களும் எப்படி ஒரு புதுசாக இன்னோவேட்டிவாக சாப்பிட்லான்றதை நான் உங்களுக்கு இந்த எபிசோட் மூலமா ஒவ்வொரு சமையலை நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். நீங்களும் தொடர்ந்து பார்த்துட்டு இருங்க. இந்த மாதிரி ஒரு ருசியாகவும், அது மட்டும் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாகவும், குழந்தைங்களுக்கு பிடிச்ச கலரான ஒரு வெரைட்டியை நம்ம சமைச்சு நம்ம இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். தூயமல்லி அரிசியில் ஒரு சங்குப்பூ இடியாப்பம் நான் உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் வடையில் உளுந்த வடை நம்ம பார்த்துருப்போம். உருளைக்கிழங்கோட சேர்ந்து நம்மளுடைய கிச்சிலி சம்பா அரிசியில் ஒரு வடையும் நான் செஞ்சு காட்ட போகிறேன். சங்குப்பூ செய்யறதுக்கு நம்ம தூயமல்லி அரிசியில் நம்ம மாவாக திரிச்சு வச்சுருக்கோம். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான், அதில் எப்படி ஒரு கலர்ஃபுல்லான ஒரு சங்குப்பூ இடியாப்பம் பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். இப்போ சங்குப்பூ செய்யறதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருட்களை நம்ம இப்போ பார்த்துக்கலாம். அதுக்கு தேவையான சங்குப்பூ பார்த்திங்கன்னா ஒரு 20 சங்குப்பூ உங்களுக்கு தேவைப்படும். தூயமல்லி அரிசி, இப்போ நம்ம வீட்டில் கொழுக்கட்டை மாவு எப்படி நம்ம திரிக்கிறோமோ அதே மாதிரி ஊற வச்சு நிழலில் ஆற வச்சு இதை அப்படியே நம்ம அரைச்சி வறுத்து வச்சுக்கிட்டோம். வறுத்து வச்சுக்கிட்டா நம்ம எப்போ வேணாலும் நம்ம தேவையான ஒரு கொழுக்கட்டையாக இருந்தாலும் இடியாப்பம் வந்தாலும் பண்ணிக்கலாம். தேவையான உப்பு, எண்ணெய் இல்லைன்னா நெய் தேவைக்கு ஏற்ப. சங்குப்பூ பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த எக்ஸ்ட்ராக்ட் எடுக்கணும். நம்ம அந்த சங்குப்பூவில் இருக்கிற அந்த சாறு எடுத்துகிட்ட பிறகு தான் நம்ம இடியாப்ப மாவை நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ தேவையான 1 கப்பு எடுத்துருக்கோம். ஒரு தேவையான தண்ணி இதில் எடுத்துக்கலாம். அதிகமான சங்குப்பூ போட தேவையில்லை, ஏன்னா கலர் ரொம்ப டார்க்கிஷாக இருக்கும். நம்மளுக்கு தேவையான சங்குப்பூவை போட்டுட்டு இந்த தண்ணியில் நல்லா கொதிக்கணும்.
அதுக்கப்புறம் இதை ஃபில்டர் பண்ணி இந்த இலைகளெல்லாம் நம்ம அந்த பூக்களெல்லாம் நல்லா எடுத்துடணும். இதை கொதிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். சங்குப்பூ பொறுத்த வரைக்கும் நம்ம பாரம்பரிய அரிசிகள்லாம் நம்ம வந்து நிறைய டிஷ்ஷஸ் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த பூவோடைய மகிமை வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, நிறைய நன்மைகள் இதில் இருக்குது. மன அழுத்தத்துக்கு முக்கியமான ஒரு விஷயங்கள் வந்து இந்த சங்குப்பூ வந்து நிறைய பேர் டீ குடிக்கிறாங்க. சங்குப்பூ வந்து பார்த்திங்கன்னா அதில் எலுமிச்சை சாறு ஊற்றி இதை சங்குப்பூவை கொதிக்க வச்சு டீ குடிக்கிறாங்க மன அழுத்தத்துக்கு. கல்லீரலுக்கு வந்து மிகவும் நன்மையான ஒரு விஷயம் வந்து இந்த சங்குப்பூ. டயபெட்டிக் பேஷண்ட்ஸாக இருந்தாலும் சொல்கிறோம். அது முக்கியமாக இந்த ஸ்கின் டிசீஸ் வரவங்களுக்கு, இந்த ஸ்கின் டிசீஸ், இந்த ரேஷஸ்ஸு, சொரியாசிஸு இருக்கிறவங்களுக்கு இந்த சங்குப்பூ டீ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஸ்கின்னை வந்து நல்ல க்ளோ கொடுக்கும். இதை நம்ம வந்து இந்த மாதிரி செய்கிறதுக்கு காரணம் குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சத்துக்காக நம்ம வந்து இதை செய்கிறோம். நார்மலாக சங்குப்பூ டீயை அவாய்ட் பண்ணிவிட்டு, காஃபி டீயை அவாய்ட் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி சங்குப்பூ டீயை நீங்கள் வந்து தினைக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து டெஃபினட்டாக வந்து க்ளோ ஆகும். அது இல்லாமல் நம்ம எவ்ரிடே நம்ம என்ன யோசிக்கிறோன்னா, நம்ம என்ன டீ சாப்பிடலான்னு ஒவ்வொரு நாள் இருக்கும் போது இந்த மாதிரி சங்குப்பூ, துளசி, இந்த மாதிரி ஒவ்வொரு டீயை வந்து இயற்கை முறையில் இருக்கிற டீயஸை வந்து ஹைபிஸ்கஸ் டீ இந்த மாதிரிலாம் எடுத்து பண்ணலாம். ஏன் ஹைபிஸ்கஸோடைய இடியாப்பம் மாவில் போட்டு ஹைபிஸ்கஸில் வந்து பார்த்திங்கன்னா இடியாப்பம் செய்யலாம்னா தாராளமாக செய்யலாம். நீங்கள் எந்தெந்த இதில் கேரட், பீட்ரூட், அது இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்தையுமே குழந்தைங்க வந்து டைரெக்டாக சாப்பிடலையா, இந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து அதை வந்து நீங்கள் வந்து இடியாப்பம் மாவில் பிசைஞ்சு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த கலர் பாருங்கள், எவ்வளோ அருமையான ஒரு கலர் டெக்ஸ்சர் கிடச்சிருக்கு பாருங்கள். ஸோ அந்த பூவில் இருக்கிற கலர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணியில் வந்துடும். இது இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும், ஏன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது. இதை வந்து அப்படியே நீங்கள் கொதிக்க வச்சுட்டு இதை ஒரு பாட்டிலில் ஊற்றி கூட நீங்கள் எவ்ரிடே வந்து நீங்கள் டீயில் எலுமிச்சப்பழம் போட்டு இஞ்சி சாறு போட்டு சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் ஒபிசிட்டிக்கு கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த பூவை நம்ம எடுத்துடலாம். இந்த பூவை நம்ம எடுத்துட போகிறோம். இந்த பூவை எல்லாத்தையும் எடுத்துட்டு வெறும் அந்த எக்ஸ்ட்ராக்ட் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது கூட கொஞ்சம் உப்பு, இப்போ இது கூட நம்ம கொஞ்சம் சால்ட் போட போகிறோம். சால்ட்டு, கீ, நெய்யும் ஊற்றலாம். கொஞ்சம் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ மாவு இருக்குது. நம்மளுடைய தூயமல்லி அரிசி ஏற்கனவே இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மெடிசன் ப்ராப்பர்ட்டி இருக்குது. நம்மளோட பாடியில் இருக்கிற எல்லா பார்ட்ஸ்லேயும் சரி, இன்டெஸ்டைன்களை பலப்படுத்துறதுக்கு இந்த தூயமல்லி அரிசி ரொம்ப அருமையான ஒரு அரிசி. நல்ல ஒரு ஒயிட் கலரில் இருக்கிற ஒரு அரிசி. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் கொண்டு வர போகிறோம். ஸோ 2 பெனிஃபிட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்க போகுது. அரிசியை, மாவை நல்லா கொஞ்சம் ட்ரையாக இருந்ததுன்னா உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி நீங்கள் ஊற்றிக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம இந்த மாவை வந்து ரெடி பண்ணிக்கணும். மாவு வந்து கருகிடக்கூடாது. ஸோ இதோட கலர் பாருங்கள், டெக்ஸ்சரு உங்களுக்கே தெரியும். நல்லா ப்ளூயிஷாக கலர்ஃபுல்லாக இருக்குது. இதையே நீங்கள் கேரட்டு, பீட்ரூட்டு எல்லாம் வெஜிடேபிள்ஸ்லையும் பண்ண முடியாது. சில வெஜிடேபிள்ஸில் மட்டும்தான் இதை கொண்டு வர முடியும். இதை வந்து என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஆகிட்ட பிறகு நம்ம ஒரு 5 மினிட்ஸு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிடணும். கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. 2 நிமிஷம் நம்ம வந்து இந்த லிட்டை போட்டு மூடிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாவை சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துகிட்ட பிறகு இடியாப்பம் பிடிய ஆரம்பிச்சிடலாம். இப்போ 2 நிமிஷம் நம்ம வந்து சங்குப்பூவை வந்து இதை கொஞ்ச நேரத்துக்கு நம்ம வந்து இந்த மாதிரி வச்சுருந்தோம். இதை ஆற வச்சுட்டு தண்ணி நல்லா சூடாகட்டும். நம்மளை பாத்திரத்தில் வச்சுட்டு கொஞ்சம் நம்மளுடைய எண்ணெயை வச்சு தடவிக்கோங்க. இதுக்கு என்ன சைட் டிஷ் பண்ணலான்னா, கொண்டக்கடலையில் நல்ல ஒரு குருமா வைக்கலாம்,
இல்லை ப்ளைனாகவே தேங்காய் பூ தேங்காய் பால் எடுத்து நம்ம நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்றதுனாலும் ஈஸியாக சாப்பிட்றலாம். இதில் சூப்பரான ஒரு கொழுக்கட்டையும் செய்யலாம். நல்ல பூரணம் ரெடி பண்ணிங்கன்னா கொழுக்கட்டையும் செய்யலாம். மெத்தேடு எல்லாமே ஒரே இது தான், மெத்தேடு எல்லாமே இது மாதிரி தான். ஆனால் இதை எப்படி நம்ம செய்ய போகிறோன்றத இடியாப்பமும் செய்யலாம், கொழுக்கட்டை செய்யலாம், கார கொழுக்கட்டையும் செய்யலாம். டிஃப்ரெண்ட்டாக ஒரு நாளைக்கு ஒரு ரெசிபி வந்து நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இதையே நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு இப்போ நிறைய ஸ்கூல்ஸ்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸ்கூல் ஓப்பன் ஆன பிறகு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, என்ன வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஆரோக்கியமான ஒரு ரெசிபி செஞ்சு கொடுக்கலாம். கலர்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு நாள் கேரட்டில், பீட்ரூட்டில், ஹைபிஸ்கஸில் கூட பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு டோ நல்ல கையில் ஒட்டாத அளவுக்கு நமக்கு ஒரு இடியாப்ப மாவை நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிறோம். இந்த ஓரத்தில் நம்ம கொஞ்சம் எண்ணெய் தடவிக்க போகிறோம். பார்க்கவே எப்படி இருக்குது, எல்லோரும் ஒரு ஒயிட் கலரில் இடியாப்பம் நம்ம வந்து பார்த்துருப்போம். இந்த கலரில் இடியாப்பம். இப்போ நம்ம அடுப்பு நல்லா சங்குப்பூ தூயமல்லி சங்குப்பூ இடியாப்பம் இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு. ஒரு 5 மினிட்ஸில் உங்களுக்கு சூடான சங்குப்பூ இடியாப்பம் ரெடி ஆகிடும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய தூயமல்லி சங்குப்பூ இடியாப்பம். இப்போ நம்ம சங்குப்பூ இடியாப்பத்தில் இப்போ இன்றைக்கி நம்ம தேங்காய் பூவெல்லாம் நம்ம போட்டு நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட போகிறோம். சுவையான தூயமல்லி சங்குப்பூ இடியாப்பம் தயாராகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப ருசியாகவும் இருக்குது, கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது பெரியவங்களும் சாப்பிட்லாம், ஏஜ் ஃபேக்டரே கிடையாது. எல்லாருமே சாப்பிட்டு நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு ஆரோக்கியமான சமையலை உங்களுக்கு நான் வந்து தொடர்ந்து நான் செய்ய போகிறேன். வாங்க. தூயமல்லி சங்குப்பூ நம்ம இந்த டிஷ்ஷஸை வந்து நம்ம இப்போ பார்த்தோம். எவ்வளோ ருசியாக இருந்தது, பார்க்கவே அருமையாக இருந்தது. அடுத்தது என்னென்னு நம்ம பார்த்தோன்னா, நம்ம கிச்சடி சம்பா அரிசியில் நான் உங்களுக்கு முன்னே சொன்ன மாதிரியே தான் உளுந்து வடை கிடையாது, உருளைக்கிழங்கு வடையை நம்ம இப்போ பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான வந்து இன்க்ரீடியன்ஸ் நம்ம இப்போ பார்த்துடலாம். எப்படி வந்து தூயமல்லி அரிசியை நம்ம வறுத்து ஊற போட்டு அரைச்சி வச்சோமோ அதே மாதிரி கிச்சிலி சம்பா அரிசியை நம்ம வந்து வறுத்து நிழலில் போட்டு பண்ணியிருக்கோம். துருவிய கேரட்டு உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து பட்டாணி கூட போட்டுக்கலாம். வேக வச்ச உருளைக்கிழங்கு, ஜீரகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், 2 வெங்காயம் நம்ம வந்து நறுக்கியிருக்கோம். வடைக்கு தேவையான மாதிரியே தான் நம்ம பண்ண போகிறோம். ஆனால் அரிசி மாவு வச்சு நம்ம பண்ண போகிறோம். பொரிக்கிறதுக்கு எண்ணெய். இப்போ ஒரு பாத்திரத்தை நம்ம எடுத்துக்கிறோம். இந்த இன்க்ரீடியன்ஸை எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா மசிச்சு நல்ல மாவு பதத்துக்கு நம்ம வந்து ஒரு டோ மாதிரி ஆக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிற வரைக்கும் நம்ம இந்த பாத்திரத்தில் நம்ம தேவையான உருளைக்கிழங்கு, கேரட், ஜீரகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய். உங்களுக்கு காரம் தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் மிளகாத்தூளும் நீங்கள் போட்டுக்கலாம். வெங்காயம், தேவையான அளவு உப்பு. நல்லா மசிச்சுக்கணும். ஈவினிங் வந்து குழந்தைங்க வந்து ஸ்கூல்லேருந்து வந்த பிறகு குயிக்காக நல்லா ஹெல்த்தியான டிஷ்ஷு நம்ம வந்து செய்யணுன்னா இந்த உருளைக்கிழங்கை மட்டும் நீங்கள் வேக வச்சா போதும். மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் வீட்லேயே இருக்கும். இப்போ அரிசி மாவு வந்து தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கணும். நல்லா அதோட கிரிப்னஸ் கொடுக்கறதுக்காக
இது எந்த அரிசி மாவும் வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் மாப்பிளை சம்பா, காட்டியானம் அதே மாதிரி ஊற வச்சு நிழலில் ஆற வச்சு திரித்து வச்சுக்கிட்டிங்கன்னா குயிக்காக நீங்கள் நம்ம சங்குப்பூ இடியாப்பம் பண்ண மாதிரியே வடையும் இந்த மாதிரி பண்ணிடலாம். கையில் கொஞ்சம் எண்ணெய் நல்லா தடவிக்கோங்க. இதை நல்ல ஒரு டோவாக கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு இந்த கையில் இந்த ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டு நம்மளுடைய உளுந்த வடை எப்படி நம்ம பண்ணுறோமோ அந்த ஷேப்புக்கு கொண்டு வந்துடுங்க. ரொம்ப குயிக்காக ஒரு எல்லா காய்கறியெல்லாம் நம்ம பொரியல் பண்ண காய்கறி கூட நம்ம போட்டுடலாம். இதில் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா தட்டிட்டு ஓட்ட இடம் மாதிரி நீங்கள் ஷேப்பு கொண்டு வந்துடணும். ஒரு பொருளை நீங்கள் செய்யும் போது அதை நம்ம சாப்பிட்ற அளவுக்கு அதை டிசைன் பண்ணிக்கணும். ஸோ நம்ம வடை சைஸில் உருளைக்கிழங்கு கிச்சடி சம்பா வடையை நம்ம பொரிக்க போகிறோம். ரொம்ப ருசியான வடை. உளுந்து இல்லைன்னா உருளைக்கிழங்கு வச்சு நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இந்த வடையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உடனே திருப்பக்கூடாது. கொஞ்சம் நல்லா வேகணும். கொஞ்சம் வெந்துட்ட பிறகு தான் நீங்கள் திருப்ப வேண்டியது இருக்கும். சரி போடுதா. இதுக்கு ஒரு சூடான ஒரு தேங்காய் சட்னி, புதினா சட்னி வச்சு இந்த வடையை நீங்கள் சாப்பிட்லாம். சூடான கிச்சடி சம்பா உருளைக்கிழங்கு வடை ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் மட்டும் கிடையாது, குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு போகும்போது இது ஒரு கட்லெட் ஷேப் கூட நீங்கள் பண்ணி நீங்கள் அனுப்பலாம். நம்ம ரெகுலராக பண்ணுற மாதிரி இல்லாமல் நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக நம்மளோட பாரம்பரிய அரிசியை வச்சு இப்போ வந்து உருளைக்கிழங்கு வடை பண்ணியிருக்கோம். சங்குப்பூ, தூய மல்லி சங்குப்பூ இடியாப்பம் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு மூலிகையாகட்டும், பாரம்பரிய அரிசியாகட்டும், சிறுதானியங்களாகட்டும் தொடர்ந்து ஒரு புது ரெசிபியோட உங்களோட நான் தொடர்ந்து வந்து பயணிக்க போகிறேன். வாங்க. வணக்கம்.